ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இ-சேவை மையம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் ஒர்க் பண்ணிவிட்டு எடிட்டிங்கில் நம்ம சேனலு அதுக்கப்புறம் எடிட்டிங் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படியே ஃபேஸ் ரிவீலும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. காய்ஸ், இதுதான் ஷாப் லொக்கேஷன். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழக்குறிச்சி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கடை. ஸோ வாங்க போவோம். எஸ், இதுதான். ஸோ இதுதான் கம்ப்ளீட் செட்டப்பு. ஸோ பெஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வச்சுருந்தது. ஸோ பிரிண்டர் லேப்டாப் இப்போதைக்கு நமக்கு இது போதும். ஓகே, இதுதான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா செட்டப். ஸோ இது சும்மா ஒரு இதுக்காக ரெடி பண்ணது. அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாமா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓகே, பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம அந்த எமோஜி யூஸ் பண்ணுறோம்ல, அது காமனாக கேப்கட்லேயே இருக்குது. அதனால் அது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாதிரி யூனிக்காகவும் இல்லையா, ஸோ அதனால் ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் தான் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணணும்னு நினச்சேன். பட்டு சேனலும் போச்சு, வெப்சைட்டும் போச்சு. ஸோ ரொம்ப இதாகிடுச்சா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோஸே நான் போடுறது கிடையாது. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக வீடியோஸ் போடுறேன். ஏன்னா எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடுறேன். ஏன்னா நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சப்போர்ட் இருந்துமே நான் வீடியோஸ் போடல அப்படின்னா என்னோட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். அப்புறம் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாம்? We need you. நாயகன் மீண்டும் வரான், எட்டு திக்கும் பயந்தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸை ஹைட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸும் போட போகிறோம். ஏன்னா அது அதான் முன்னாடி சொன்ன மாதிரி எடுக்காமல் இல்லை, அது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணியாச்சு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா முடி அந்த மாதிரி அடிக்கடி சீவிக்கிட்டு இருப்பேன். ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கைஸ், நான் வந்து சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, யூடியூப் ஏன் போணுச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஆட்சன்ஸுங்கிறது நம்ம ரெவன்யூ வரும் பார்த்தீங்களா, அதில் $100 வந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆட்சன்ஸ் வெப்சைட்டு யூடியூப் ரெண்டையும் ஒரே ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணது தான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணாதீங்க, தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கு வெப்சைட் தான் ப்ராப்ளம். அதில் தான் இன்வேலிட் கிளிக் வந்து எனக்கு ஆட்சன்ஸ் டிசபிள் ஆனது. சேனல் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்சன்ஸில் டிசபிள் ஆனால சேனலும் எதுவுமே பண்ண முடியாது, அதை டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அந்த சேனல் போச்சு. வீடியோஸ் போடலாம், ஆனால் அதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லைல்ல. ஸோ ரெவன்யூங்கிறது ஒரு 6 months ஒன்ஸ் ஆச்சும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுவும் வரல அப்படின்னா நான் அந்த வீடியோஸ் அந்த சேனல் ரன் பண்ணுறது ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா சரி வெப்சைட்டில் வருது நமக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அதுவும் போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் நான் எதுவுமே போடலை. ஸோ அது போய் 1 மாதம் ஆச்சு நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டு கடைசியாக. அதுக்கப்புறம் ஓல்டு வீடியோஸ் தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த சப்போர்ட் இப்போவும் கிடைக்க நம்புகிறேன். அவ்வளோதான் கைஸ், நான் இதை சொல்லணும்னு நினச்சது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் மைக் வாங்கினேன், அது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதே பிராண்டில் இன்னொரு மைக் வாங்கியிருந்தேன், அதுவும் அதே பிரச்சனை. சரி அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு சரி ஒரு ட்ரைபேட் வாங்கி பார்த்தேன். ஸோ ட்ரைபேட் வாங்கினா அது உடஞ்சி வருது. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ என்னோட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தரல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்.
பை கைஸ்.